இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை, நான் உன்னை நேசிப்பது போல நீ உனக்கு அடுத்திருப்பவரை நேசி. நம் ஒவ்வொருவரை பார்த்தும் ஒரு கேள்வியை எழுப்புவோம். நான் என்னை பார்த்து எழுப்புகின்றேன், நீங்கள் உங்களை பார்த்து எழுப்புங்கள். ஏதாவது ஒரு சகோதரர் அல்லது சகோதரி என்னோடு ஒரு நாள் முழுவதும் பயணிக்கின்றார்கள். நான் அவர்களிடம் நான் ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்லவில்லை. என்னுடைய செயல்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களை நான் ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்ல வைக்கிறதா என்பதுதான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னை கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் என்று சொல்ல வைக்கிறது என்றால் நான் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் பொருள். ஏனென்றால் ஆண்டவருடைய நற்செய்தியிலே ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று. எந்த சூழலில் இயேசு நம்மை அன்பு செய்தார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசு காயப்படுத்தப்பட்டிருந்த பொழுது, சிலுவையிலே குற்றுயிராக குலையுயிராக சாட்டைகளால் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்திலும் தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று தன்னுடைய அன்பினை வெளிப்படுத்துகின்றார். அதுபோன்று தன்னோடு பயணித்த 3 ஆண்டுகள் பயணித்த சீடர் பேதுரு, அவர் மறுதலித்த போதும் அவர் மனம் நொந்து அழுதி இயேசுவை பார்க்கின்ற பொழுது இயேசு இரக்க பார்வையால் அவரை உற்று நோக்குகின்றார். அதாவது உடலிலே வலி, மனதிலே வலி இருந்தாலும் கண் வழியாக, பார்வையின் வழியாக அன்பை வெளிப்படுத்துகின்றார். காயப்படுத்தப்பட்ட நிலையிலும் அன்பு செய்தார், தன்னை இழந்த நிலையிலும் அன்பு செய்தார், மறுதலிக்கப்பட்ட போதும் அன்பு செய்தார், புறக்கணிக்கப்பட்ட போதும் அன்பு செய்தார், சிலுவையில் அறையப்பட்ட போதும் அன்பு செய்து கொண்டிருந்தார். ஆக இயேசுவின் அன்பு என்பது நாம் எப்படி நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பது? பிறர் தங்கள் தவறை ஏற்றுக்கொள்ளாத போதும், அதாவது நமக்கு எதிராக யாராவது தவறு செய்திருப்பார்கள், நாம் பல நேரங்களில் நினைப்போம் அவர்கள் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்று நினைத்திருப்போம். ஆனால் அப்படி அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய அன்பை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று பொருள்படுகிறது. அதுபோன்று உங்களுடைய நண்பர் ஒருவர் எவராவது இருளில் இருக்கின்றார், அவர்களுக்கு நாம் என்ன வார்த்தைகள் சொல்லி தேற்றுவதென்று தெரியாது. அப்படிப்பட்ட சூழலிலும் அவர்களோடு உடனிருப்பது, வார்த்தைகள் இல்லை என்றாலும் உடனிருக்கின்ற செயல் இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்தும். புரிந்து கொள்ளப்படாத மனிதர்கள், புறந்தள்ளப்பட்ட மனிதர்கள், அவருடைய செயல் கவனிக்கப்படாத நிலையில் இருக்கின்ற மனிதர்கள், அதாவது பல நல்ல காரியங்களை செய்திருப்பார்கள், பலருடைய முன்னேற்றத்திற்கு துணை நின்றிருப்பார்கள், ஆனால் அவர்கள் மதிக்கப்படவோ ஏற்றுக்கொள்ளப்படாத சூழலிலே வெறுமை உணர்ந்தவர்களாக தவித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அவர்களுக்கு நாம் உடனிருப்பது இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற செயலாக இருக்கிறது. உங்களை துன்புறுத்துகின்றவர்களை பொறுமையாக கையாளுகின்ற பொழுது இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு திருப்தி கொடுக்க முடியாத மனிதர்களிடம் தாராளமாக இருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் என் சீடர்கள் என்பதற்கு இவைகள்தான் சாட்சி என்று இயேசு குறிப்பிடுகின்றார். என்றால் இயேசுவினுடைய அன்பு என்பது சாதாரணமாக இன்பத்தில் திளைப்பதற்காக மட்டுமல்ல, மாறாக துன்பத்திலும் பங்கு கொண்டு துன்பத்திலும் துணை நிற்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம், நம்முடைய கழுத்திலே ஜெபமாலை அணிந்து கொண்டால் அல்லது சிலுவை அணிந்து கொண்டால் மட்டும் போதும் இயேசுவினுடைய சீடராக முடியும் என்பது. அப்படி நாம் இயேசுவினுடைய சீடராக முடியாது. அதுபோன்று விவிலியத்தை வாசிக்கின்றோம், வசனங்களை மனப்பாடம் செய்து இயேசுவினுடைய சீடராக முடியும் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக அப்படியும் நாம் இயேசுவினுடைய சீடராக முடியாது. நீங்களும் நானும் பலமுறை ஆலயம் வருவதால் இயேசுவினுடைய சீடராக முடியும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அப்படியும் நாம் இயேசுவினுடைய சீடராக முடியாது என்பதுதான். ஆகவே எந்த அளவிற்கு
நாம் மற்றவரை அன்பு செய்கின்றோமோ அந்த அன்பின் அடிப்படையில்தான் நாம் இயேசுனுடைய சீடர்களாகின்றோம். இயேசுனுடைய அன்பை மற்றவர்களுக்கு கடத்துகின்றோம். இயேசுனுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்தவம் என்பதை மதம் என்று சொல்லுவதை விட வாழ்வியல் என்று சொல்லலாம். ஏனென்றால் மதம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சிறிய கூட்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒன்றாக மாறிவிடுகிறது. ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்தது வாழ்வியல். இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அன்பு செய்யப்பட வேண்டும் என்பதுதான். ஆக அந்த வாழ்வியலுடைய திறவுகோல் என்பது அன்பு. அன்பு செய்தால் நம்முடைய வாழ்வியல் சரியான விதத்தில் இயங்கும் என்பது இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற செய்தியாக நாம் பார்க்கின்றோம். முக்கியமாக நம்மை நேசிப்பவரை மட்டுமே நாம் நேசிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லவில்லை. ஏனென்றால் நம்மை நேசிப்பவரை மட்டுமே நாம் நேசிப்போம் என்றால் அதனால் கிடைக்கும் வெகுமதி என்ன? ஒன்றுமே இல்லை. அதே போன்று யாரை நேசிக்க வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுக்கவும் கூடாது. எல்லா மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும். நல்லவர்கள், கெட்டவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யாதவர்கள், உலகில் படைக்கப்பட்ட மனிதர் அனைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். இது கடினம்தான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மனிதனை அன்பு செய்ய சொல்லுகின்றார். அதற்காக அவர்கள் செய்கின்ற செயல்களை நாம் அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. தவறுகள் தான். ஆனால் மனிதன் அன்பு செய்யப்பட வேண்டும் என்பதுதான். ஆக இந்த அன்பை நாம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் சமூகத்தின் தொடங்குவதற்கு முன்பாக உங்களுடைய குடும்பத்திலிருந்து தொடங்குங்கள். முதலில் உங்கள் பெற்றோரை அன்பு செய்யுங்கள். எந்தெந்த நிலையில் நீங்கள் அவர்களை வெறுக்கிறீர்கள் என்று பாருங்கள். முதலில் பெற்றோர்களை அன்பு செய்யுங்கள். அதன் பிறகு சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்யுங்கள். உங்களை வெறுப்போரை, உங்களை துன்புறுத்துகிறவர்களை அன்பு செய்யுங்கள். என்றால் இவைகள் அனைத்தும் நமக்கு இருக்கின்ற சவால்கள். ஏனென்றால் அன்பு செய்வதென்பது பல நேரங்களில் நாம் சொல்வது, அன்பு செய்கிறத நான் செஞ்சு தான் போகிறேன், எல்லாரையும் அன்பு செய்கிறேன். ஆனால் அன்பு செய்வதென்பது ஒரு சவால். ஆக இதை நாம் செய்கின்ற பொழுது இயேசுவை போன்றே அன்பு செய்கின்றோம் என்று பொருள்படுகிறது. இங்கே நாம் நற்செய்தியை நம்ப மட்டும் செய்யவில்லை, மாறாக அதுவாகவே மாறுகிறோம், நற்செய்தியாகவே வாழுகிறோம் என்பதுதான். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் கடவுளை பற்றிய வாதங்களை முன்வைக்க விரும்புவதில்லை. மாறாக அவர் அன்பில் வாழும் மனிதனை பார்க்க விரும்புகிறது. எடுத்துக்காட்டிற்கு நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய மரணம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் உரிய இழப்பல்ல, மாறாக இந்த உலகில் உள்ள அனைத்து மதங்களையும் கடந்த மனிதர்களுடைய இழப்பு. ஏனென்றால் அவர் தன்னுடைய தாழ்ச்சியில் மனிதத்தை போற்றினார், மனிதர்களை மதித்தார், மனிதர்களை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை தன்னுடைய வாழ்வாக்கி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு காட்டிச் சென்றிருக்கின்றார். அவற்றை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்தவர்களாக தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.